கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை நான் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சேர்ந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. இப்பொழுது சில கேள்விகளை உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். எலிசாவினுடைய காலத்துல அந்த விதவையினுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அங்கு எண்ணெய் தீருகிற வரைக்கும் பாத்திரங்கள் இருந்ததா, அல்லது பாத்திரங்கள் தீருகிற வரைக்கும் எண்ணெய் வந்து கொண்டிருந்ததா? 5 அப்பம் 2 மீன் சம்பவத்துல இந்த அப்பங்களும் மீன்களும் நிற்கிற வரைக்கும் ஜனங்கள் சாப்பிட்டார்களா, அல்லது ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகிற வரைக்கும் இந்த அப்பங்களும் மீன்களும் வந்ததா? 3வது நாள்ல தேவன் சிருஷ்டித்ததை பாருங்க. விருட்சங்கள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிறகு இந்த வெட்டாந்தரையை தோன்ற பண்ணினாரா, அல்லது இந்த வெட்டாந்தரையை தோன்ற பண்ணின பிறகு விருட்சங்களை உண்டாக்கினாரா? அதே போல ஒரு 3வது நாள்ல காண ஒரு கல்யாணத்தை பாருங்க. அவருடைய திராட்சரசம் கொள்ளுகிற அளவுக்கு இந்த கற்சாடிகள் இருந்தனவா, அல்லது இந்த கற்சாடிகள் கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய திராட்சரசம் இருந்ததா? இப்ப நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒன்றுதான். அவருடைய ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் இருக்கிற அளவுக்கு நம்மிடத்தில் வரவில்லை, நம்மிடத்தில் கொள்ள முடிந்த அளவுக்கு தான் நம்மிடத்தில் வருது. யோசித்து பாருங்களேன், நம்முடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய கொள்ளளவு. நாம் அநேக நேரத்தில் யோசித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் என்னை ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார், அவரிடத்துலாம் எல்லாம் திரளா இருக்கிறது இல்லை, எனக்கு தேவையானவைகளை ஏன் ஆண்டவர் கொடுக்கறதில்ல நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய கொள்ளளவு ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அதை மீறி அதை மிஞ்சி அவரால் நமக்கு கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவரிடத்துல நாம கேட்க வேண்டியது ஒன்றுதான், ஆண்டவரே என்னுடைய கொள்ளளவை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். நம்ம வாசித்த வசனத்துல வாசித்தோம், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று வாசித்தோம். ஆண்டவர் நம்மை பெருக செய்கிறதுக்கு முன்னாடி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் இதுதான், நம்முடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும். கொஞ்சம் கொள்ளளவை வைத்து கொண்டு ஆண்டவரிடத்துல அதிகமாக எதிர்பார்க்க முடியாது நம்மால். அதனால ஆண்டவரிடத்துல பார்த்து நாமளும் அவருடைய சீஷர்கள் கேட்டது போல கேட்க வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். அவர் நமக்கு தர நினைக்கிறவைகளை விட நாம் பெற்றுக்கொள்கிறது ஏன் கம்மியா இருக்குன்னா, அவர் கடலை வைத்து காத்து கொண்டிருக்கும் போது நம்ம ஒரு டம்ளரை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வைக்கிறோம். நம்முடைய பெற்றுக்கொள்ளுகிற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சுவிசேஷ புஸ்தகங்களில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் யாருக்கெல்லாம் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாரோ அவர்களுடைய கொள்ளளவுக்கு தக்கதாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு இயேசு இடத்துல வருகிறார், ஆண்டவரே வீட்டுக்கு வாங்க, என்னுடைய மகளை நிர்குணப்படுத்தும் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் கூட போனார். ஆனா இன்னொரு இடத்துல 100க்கு அதிபதி இயேசு இடத்துல வருகிறார். இப்பொழுது இயேசு சொல்கிறார், வாப்பா வீட்டுக்கு போகலாம், வேலைக்காரனை குணமாக்குறேன் அப்படின்ட்டு. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுது. இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், அவனுடைய கெப்பாசிட்டியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அவனுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு செய்து முடிக்கிறார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள்னு இயேசு எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் வாசித்த வசனத்திற்கு அடுத்த வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா, நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஆனா அப்படி பெருகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அதற்குரிய கெப்பாசிட்டி உடையவர்களாய் நம்ம மாற்றணும்னு தேவன் விரும்புகிறார். இப்படி ஆண்டவரை பெரிய அளவுல விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் பெரிய அளவு கெப்பாசிட்டி உடையவர்களாக பார்த்தார். அவர்களால் எளிதாக பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதுக்கு மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் அத்தனை பேரிடத்துல இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, இவர்கள் இயேசுவை நல்லவராக பார்த்தார்கள். அவரால் முடியும்னு பார்க்கிறது வேற, இது எல்லாராலையும் முடியும், ஆனா அவர் எனக்கு செய்வார், செய்கிற அளவுக்கு அவர் நல்லவர் அப்படின்னு அதை பார்க்கிறது தான் விசுவாசம். அந்த ராத்தலை சீலையில் சுற்றி ஒளித்து வைத்தவன் தன்னுடைய எஜமான் வந்த உடனே அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன்,
அதனால் உமக்கு பயந்து ஒளித்து வைத்து விட்டேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட திரவியம் பெருகாததற்கு என்ன காரணம்னா, அவன் தன்னுடைய எஜமானை கடினம் உள்ளவராக பார்த்தார். ஆனால் இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மிகவும் நல்லவர். இதை விசுவாசிங்க. ஆண்டவர் நல்லவர் என்று உங்க மனசுல போதிக்கிற பிரசங்கங்களை கேளுங்க. அவர் நல்லவர் விசுவாசிங்க. ஒன்று நடக்கும். அவருடைய கூடாரத்தின் இடம் விசாலமாகும். நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை கேட்பீங்க. உங்களுடைய விசுவாசம் மிகவும் அதிகமாய் பெருகும். நீங்க இயேசுவை நல்லவராக பார்க்கும் பொழுது அவரை கடினமாக பார்க்க வைக்கிற எல்லா பிரசங்கங்களையும் தூக்கி போடுங்க. அவரை கடினமாக பார்க்க வைக்கிற எந்த விதமான நம்பிக்கைகளா இருந்தாலும் அவைகளை அகற்றி போடுங்க. அவர் நல்லவராக பாருங்க. அவர் நல்லவராய் பார்க்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் பெருகும். அவர் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற அத்தனையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் இப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.